சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுக தலைவருடைய மனைவியான துர்கா ஸ்டாலின் அவர்கள் கோவில் கோவிலா சென்று கண்ணீரோட வழிபாடு நடத்திட்டு வராங்களாம். அதற்கு காரணம் தனது கணவரான திமுக தலைவர் ஸ்டாலின் மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும், இரண்டாவது முறை தமிழகத்தில் மீண்டும் ஆட்சி அமைக்கணும், திமுக ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க தொடர்ந்து அவங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் திமுக தலைவர் மற்றும் திமுக என்றைக்குமே பார்த்திங்கன்னா கடவுளுக்கு ஆதரவாக இருந்தது கிடையாது. கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க தான் அவங்க. அப்படி இருக்கும்போது அவங்க மனைவி மட்டும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கணவர் மீண்டும் ஜெயிச்சு அரியணை ஏற வேண்டும் அப்படின்றதுக்காக மீண்டும் மீண்டும் கோவிலுக்கு சென்று அவங்களோட வழிபாடுகளை சிறப்பு பூஜைகளை எல்லாம் நடத்திட்டு வராங்களாம். இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே திமுகவை வெறுத்து ஒதுக்கிட்டாங்க, அதிருப்தியில் இருக்கிறதா சொல்லப்படுது. அவங்க கொடுக்கப்பட்ட 245க்கு மேலே இருக்கிற வாக்குறுதிகளில் இது வரைக்கும் சில வாக்குறுதிகள் மட்டும்தான் நிறைவேற்றியிருக்காங்க. அவங்க ஒழுங்காக வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருந்தாலே கோவிலுக்கு சென்று கடவுளை கும்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. தானாக மக்களே அவங்க ஓட்டை திமுகவுக்கு செலுத்தி இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா திமுக ஒரு வாக்குறுதியுமே நிறைவேற்றலை. முக்கியமான வாக்குறுதியாக கருதப்படும் குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபாய் என்று சொல்லப்பட்டது. அதுவும் அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் 1000 ரூபாய் என்று சொல்லப்பட்டு இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட தகுதி வாய்ந்த குடும்ப அட்டைகளுக்கு மட்டும்தான் 1000 ரூபாய் என கொடுத்தது மக்கள் மத்தியில் ரொம்பவே அதிருப்தியை கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சட்ட சீர்கேடு, மக்கள் நிம்மதி இழப்பு என அனைத்து பிரச்சனைகளும் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே சொல்லியிருந்தார். இது கண்கூடாக மக்களால் பார்க்கப்பட்டு தான் வருது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் அவர்களை அனைத்து இடத்திலும் புறக்கணிக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் ஸ்டாலின் தொகுதிக்கு 100 கோடி வரை செலவு செஞ்சு இந்த முறை வெற்றி பெறலாம் என அவர் முடிவு செஞ்சிருக்காராம். மேலும் துர்கா ஸ்டாலின் அவர்கள் அனைத்து கோயில்களிலும் சென்று சிறப்பு பூஜை வழிபாடுகள்லாம் செஞ்சுட்டு வராரு. தனது கணவர் அவர்கள் பூஜையின் மூலமாக கடவுளின் மூலமாக எப்படி 2021 அந்த சட்டமன்ற தேர்தலில் எப்படி வெற்றி அடைந்திருந்தாங்களோ வெற்றி பெற வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியும் துர்கா ஸ்டாலினோட பூஜையின் மூலமாக அவர் எப்படி வெற்றி அடைந்திருந்தாரோ, நம்ம கலைஞர் அவர்களால் நிறைவேற்ற முடியாததை நம்ம ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும், இரண்டாவது முறை ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொல்லப்படுது. அதற்காக தான் சிறப்பு பூஜைகளை துர்கா ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்டிருக்காராம், அதுவும் கண்ணீரோட. ஆனால் திமுகவை புறக்கணிக்க இந்த வாட்டி முடிவு பண்ணியிருக்காங்க. மக்கள் யாருமே பணம் வாங்கிட்டு ஓட்டு போட போகிறதில்ல அப்படின்ற ஒரு கருத்து கணிப்புமே வந்திருக்கு. மக்கள் எல்லாருமே அவங்களுடைய ஓட்டுகளை யாருக்கு போட போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.